அனைவருக்கும் வணக்கம். கடைசியா நம்ம பேச்சு வழக்கு, எழுத்து வழக்குங்கிற டாபிக்கோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சிலபஸ்ல சொல்லும் பொருளும் அறிதல். ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல் அப்படின்னு சொல்லிக் குடுத்துருப்பாங்க. இந்த டாபிக் சிம்பிள் தான். இதில எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. ஆனா படிக்கிறதுக்கு நெறைய இருக்கு. சரிங்களா? சொல்லும் பொருள் சிம்பிளா நமக்கு ஸ்கூல் புக்லயே குடுத்துருப்பாங்க. அறிஞ்சொல் பொருள் அப்படின்னு சொல்லிக் குடுத்துருப்பாங்க. இல்லன்னா சொல்லும் பொருளும் அப்படின்னு சொல்லிக் குடுத்துருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு மெய்ங்கிற சொல்லுக்கான பொருள் உடல்னு குடுத்துருப்பாங்க. அதே மாதிரியே அசனிங்கிற சொல்லுடைய பொருள் இடி அப்படிங்கிற மாரி குடுத்துருப்பாங்க. இந்த மாரி ஸ்கூல் புக்ல நம்ம செய்யுள் பகுதி படிக்கும்போது, சொல்லும் பொருளும் அப்படி இல்லன்னா அறிஞ்சொல் பொருள் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பழைய புத்தகம். இதுல சொற்பொருள்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதுதான் இந்த டாபிக். நமக்கு சிலபஸ்ல இருக்கிற இந்த சொல்லும் பொருளும் அறிதல் அப்படிங்கிறது இத தான் குறிக்கும். சரிங்களா? பாருங்க மெய்யினா உடல், விதிர் விதிர்த்துனா உடல் சிலிர்த்து, விரைனா மனம், நெகிழ தளர. ஸோ இந்த மாதிரி நமக்கு தமிழ் புத்தகத்துல பார்த்தீங்கன்னா, செய்யுள் பகுதியில சொற்பொருள் அப்படி இல்லன்னா சொல்லும் பொருளும், இல்லன்னா அறிஞ்சொல் பொருள் அப்படின்னு சொல்லிக் குடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம படிக்கிற மாரி இருக்கும். சரிங்களா? இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ல நெறைய கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 19வது கொஸ்டின் பாருங்க. அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்க. தகுதியான் வென்று விடல் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஒண்ணு குடுத்துட்டு, அதில இந்த தகுதியான்ங்கிற சொல்லுடைய பொருள் கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, திருக்குறள்ல வரும். இதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா, பொறுமை. நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ப்ளைன் பண்ணது தான். அதே மாதிரி இன்னும் ஒரு 2, 3 கொஸ்டின் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் சொல்லலாம். 71வது கொஸ்டின் பாருங்க. இதெல்லாம் சொற்கள். இது அதுக்கான பொருள். இது மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுவும் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம். அதே மாரி அடுத்து பார்த்தீங்கன்னா 94வது கொஸ்டின். பூட்கை என்ற சொல்லின் பொருளை தெரிவு செய்க. இது ஸ்கூல் புக்லயே இருக்கு. சரிங்களா? குறிக்கோள். அடுத்து 97 குதிர்தல் இணையான வேறு சொல் அறிக. படிதல்னு வரும். இது ஸ்கூல் புக்ல இல்ல, அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 4 கொஸ்டின் வரைக்கும் இந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. அத தாண்டி கூட இருக்கலாம். சரிங்களா? நான் சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காட்டணுங்கிறதுக்காக ஒரு சில கொஸ்டின் மட்டும் தான் காட்டுறேன். நீங்க இந்த வீடியோவ நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், ஐ மீன் சிலபஸ ஃபுல்லா நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், அந்த 2025 குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்க ஒரு டைம் சிலபஸையும் அந்த கொஸ்டின் பேப்பரையும் கம்பேர் பண்ணி பாருங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த டாபிக் சம்மந்தமா நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ஸ்கூல் புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதில செய்யுள் பகுதியில இந்த மாரி சொற்பொருள், இல்லன்னா சொல்லும் பொருளும் அப்படின்னு சொல்லிக் குடுத்துருப்பாங்க. இத படிக்கிற மாரி இருக்கும். அதே மாரி நீங்க ஸ்கூல் புக்லயே நார்மலா பார்த்தீங்கன்னா, நீங்க உரைநடையெல்லாம் படிக்கும்போது, இடையில ஏதாவது ஒரு சொல்லுக்கான பொருள குடுத்துருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு 11த் புத்தகத்திலயோ, 12த் புத்தகத்திலயோ, குடும்புனா கூடி வாழ்தல் அப்படிங்கிற மாரி குடுத்துருப்பாங்க. இது உரைநடையில வரும். சரிங்களா? குடும்பம்ங்கிற சொல் குடும்பங்கிற சொல்லேருந்து உருவானுச்சு. குடும்பம்னா கூடி வாழ்தல் அப்படிங்கிற மாரி சொல்லிக் குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் தேடி தேடி படிக்கிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக் முடிச்சதுக்கப்புறம் நாம தமிழ் அகராதி படிக்கிற மாரி இருக்கும். தமிழ் அகராதி இல்லன்னா தமிழ் அகர முதலி அப்படின்னு சொல்லுவோம். அந்த புத்தகம் படிக்கிற மாரி இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, தமிழ பொறுத்தவரைக்கும் நெறைய அகராதிகள் இருக்கு. அதுல நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது நல்லாருக்கும் அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அது மட்டும் நான் பின்னாடி சொல்றேன். சரிங்களா? இப்ப நம்ம இந்த சிலபஸ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், தமிழ் எப்படி படிக்கணும்? புதுசா படிக்கிறவங்க எப்படி படிக்கணும்? சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் எப்படி படிக்கலாம்? அப்படிங்கிறத பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போடுவேன். அதுல நீங்க எப்படி அப்ரோச் பண்றது? என்னென்ன புத்தகம் படிக்கிறதுங்கிறத பத்தி தெளிவா சொல்றோம். சரிங்களா? ஸோ இந்த டாபிக் இவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா, கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். பள்ளிக்கு சென்று கல்வி டேஷ் சிறப்பு அப்படின்ட்டு நமக்கு எக்ஸாம்ல குடுத்துருவாங்க. இந்த டேஷ் இருக்கிற இடத்துல என்ன சொல் வரணும் அப்படின்ட்டு கீழ 4 ஆப்ஷன் குடுத்துருவாங்க. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்புன்னு வரும். இவங்க எக்ஸாம்பிளுக்கு 2 வார்த்தை குடுத்துருக்காங்க. பயிலுதல், எழுதுதல்ன்னு. பள்ளிக்கு சென்று கல்வி எழுதுதல் சிறப்புன்னு வராது. பயிலுதல் சிறப்புன்னு வரும். சரிங்களா? அதே மாரியே பாருங்க,
வானில் டேஸ் தோன்றினால் மழை பொழியும் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கொடுத்துருவாங்க. ஆப்ஷன் 4 கொடுத்துருவாங்க. இவங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு 2 ஆப்ஷன் காட்டியிருக்காங்க. முகில் நட்சத்திரம்னு. வானில் நட்சத்திரம் தோன்றினால் மழை பொழியும்ங்கிறதுலாம் வராது, தப்பு. வானில் முகில்னா மேகம், சரிங்களா? முகில் தோன்றினால் மழை பொழியும், இதுதான் கரெக்டாக இருக்கும். முகிலுங்கிறது மேகத்தை குறிக்கும். அண்ட் இந்த டாப்பிக்லேருந்து வந்து நமக்கு இப்போ கொஷின் கேட்கல, ரைட்டுங்களா? இதிலேருந்து கேட்கல, அதே மாதிரி இதிலேருந்தும் கேட்கல. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் அப்படின்னு ஒரு டாபிக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ ஊடகம்ங்கிறதுக்கு ஒரு பொருத்தமான பொருள் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஊடகத்துக்கு தகவல் தொடர்பு சாதனங்கிறது பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவே எனக்கு டவுட்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இப்போ மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு தகவல் தொடர்பு சாதனம்னு சொல்லலாம். அதே மாதிரி வேறு என்ன சொல்கிறது, மொபைல் மாதிரியே வேறு என்ன நம்ம கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம், எனக்கு சடனாக ஸ்ட்ரைக் ஆகலை. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த டிவைஸ் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து நம்ம சாதனம் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஊடகம்ங்கிறது தகவல்களை கொண்டு போய் சேர்க்குற ஒரு மீடியம். அது எப்படி தகவல் தொடர்பு சாதனம்னு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. பட் கொஷின் இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அதுக்கான பொருளை கேட்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், சமூகம்னா மக்கள் குழு, ரைட்டுங்களா? இது ஓகே. சமூகங்கிறது மக்கள் குரூப்பாக இருக்காங்க இல்லைங்களா, அதை தான் வந்து நம்ம சமூகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது ஓகேவாக தான் இருக்குது. இதிலிருந்து நமக்கு வந்து இந்த 2025 குரூப் 4ல் கொஷின் கேட்கலை. அடுத்து பாருங்கள், இது ஒரு முக்கியமான ஒரு டாபிக். இது ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஊர் பெயர்களின் மறுவு அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து ஊர் பெயர் இருக்கும் இல்லையா, அந்த ஊர் பெயர்களை நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு நான் இருக்கிறப்ப கும்பகோணம் இருக்குது இல்லையா, கும்பகோணம்னு ஒரு ஊர் இருக்குது, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இந்த கும்பகோணம்ங்கிற ஊரை வந்து சுருக்கமாக குடந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ எங்கள் டிஸ்ட்ரிக்ட் தஞ்சாவூர் இருக்குது, தஞ்சாவூரை ஷார்ட்டாக வந்து தஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்சிராப்பள்ளியை திருச்சின்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூரை கோவைன்னு சொல்லுவாங்க. மயிலாடுதுறையை மயிலை அப்படின்னு மயிலாடுதுறைக்கு வந்து மாயாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், மயிலாப்பூரை மயிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஊர் பெயர்களை ஃபுல்லாக சொல்லாமல் அதை நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக சொன்னோன்னா அதை தான் வந்து மருவு அப்படின்னு சொல்லுவோம். இதிலிருந்து வந்து இந்த குரூப் 4ல் கொஷின் கேட்டிருந்தாங்க, அதை பார்த்துடலாம். 14வது கொஷின் பாருங்கள், ஊர் பெயர்களோடு மருவு சொற்களை பொறுத்துக. இப்போ தேவக்கோட்டையை நம்ம சிம்பிளாக தேவோட்டை அப்படின்னு சொல்லலாம். கோவன்புத்தூர், இது கோயம்புத்தூர் தான், சரிங்களா? கோயம்புத்தூரை கோவைன்னு சொல்லலாம். பூந்தமல்லி பூனமல்லி, சோழநாடு சோநாடு. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அடுத்த டாபிக் பார்க்கலாமா? அடுத்து பார்த்தீங்கன்னா பிழை திருத்துக ஒரு ஓர். ஸோ இந்த மாதிரி ஒரு டாபிக் ஒன்று சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் உயிரெழுத்தில் ஒரு சொல் ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா அதுக்கு முன்னாடி இந்த ஓருங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தணும், சரிங்களா? உயிர்மை எழுத்தில் ஒரு வார்த்தை ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒருங்கிற இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அரசன் இல்லை அரசர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? அரசர்னு ஒரு சொல் இருக்குது. அதே மாதிரியே மன்னர்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். ரெண்டுமே ராஜாவை தான் குறிக்கும். ஸோ இந்த அரசருங்கிற சொல்ல எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு எழுத்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து, ஆங்கிறது உயிரெழுத்து, சரிங்களா? அப்போ இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா உயிரெழுத்தில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி உயிரெழுத்தில் ஸ்டார்ட் ஆகிற வார்த்தைகளுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணணும்னா இந்த ஓருங்கிற இந்த சொல்ல தான் போகணும், சரிங்களா? இப்போ அடுத்து மன்னர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஃபஸ்ட் எழுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து உயிர் மெய் எழுத்து, சரிங்களா? இம்மும் ஆவும் சேர்ந்து தான் மாவாக மாறி இருக்கும். ஸோ இதில் இது மெய் எழுத்து, இது உயிர் எழுத்து, ரெண்டும் சேர்ந்து உயிர் மெய் எழுத்து, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான், ரைட்டுங்களா? இந்த மாதிரி உயிர் மெய் எழுத்தில் ஸ்டார்ட் ஆகிற வார்த்தைகளுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா ஒருங்கிற இந்த சொல்ல போகிறோம், சரிங்களா? இவ்வளோ தான் மேட்ரு. ரொம்ப 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 சிம்பிளான டாபிக் தான் இது, ரைட்டுங்களா? உயிரெழுத்தில் ஸ்டார்ட் ஆனால் ஓர் போட போகிறீங்க, உயிர்மை எழுத்தாக இருந்தால் ஒரு போட போகிறீங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே இல்லை. இப்போ இதிலேருந்து நமக்கு கொஷின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா கூற்று காரணம் டைப்பில் கேட்டிருந்தாங்க. இந்த 13வது கொஷின் பாருங்கள், பிழை திருத்துக கூற்று. ஒரு அணில் மரத்தில் ஏறியது, இது தப்பு. ஏன்னா இப்போ தான் சொன்னேன், இங்கே பாருங்கள், இந்த அணிலுங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா உயிரெழுத்தில் ஸ்டார்ட் ஆகுது, ஆங்கிற உயிரெழுத்தில் ஸ்டார்ட் ஆகுது.
ஸோ அப்போ முன்னாடி வந்து ஓர் அப்படின்னு வந்திருக்கணும். ரைட்டுங்களா? அப்போ இது தப்பு. உயிரெழுத்துகளில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். இது கரெக்டு. ரைட்டுங்களா? இந்த ரூல் கரெக்டு தான். ஆனால் இந்த சென்டென்ஸில் தப்பு பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று தவறு. ஓர் அணில்னு வந்திருக்கணும், தப்பு. ஆனால் காரணம் கரெக்டாக இருக்குது. ரைட்டுங்களா? அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டாப்பிக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். 2மே ஆல்மோஸ்ட் சேம் தான். சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கொஷின் பேப்பரை செட் பண்ணவங்க, ஐ மீன் இந்த சிலபஸை செட் பண்ணவங்க வந்து கொஞ்சம் அவசர அவசரமாக செட் பண்ணியிருப்பாங்க பிறகு. அதனால் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம இதை புரிஞ்சிக்கலாம். நம்ம இப்போ நார்மலாக பேசும்போது நம்ம இஷ்டத்துக்கு பேசுவோம். ஆனால் அதுக்கான தூய தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா வேறையாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வெத்தலை, வெத்திலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அது கரெக்டான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா வெற்றிலை அப்படிங்கிறது. அதே மாதிரி இப்போ நம்ம நாற்காலி அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? ஆனால் அது கரெக்டான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா நாற்காலி. இந்த மாதிரி நம்ம நிறைய வார்த்தைகள் சொல்லலாம். நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற நிறைய வார்த்தைகளை நம்ம தப்பு தப்பாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரைட்டுங்களா? அதே மாதிரி தான் இதுவும். பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம். நேற்று மழை பெஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அதை கரெக்டாக எப்படி சொல்லணும்? நேற்று மழை பெய்தது அப்படின்னு சொல்லணும். ரைட்டுங்களா? ஸோ இவ்வளோ தான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக் தான் இது. இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாமலே போயிட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். முக்கியமான விஷயம், இந்த 2 டாப்பிக்லேருந்துமே நமக்கு வந்து இப்போ இந்த குரூப் 4ல் வந்து கொஷின் கேட்கல. 2025 குரூப் 4ல் கொஷின் கேட்கல. ஸோ நெக்ஸ்ட் இயர் வரப்போகிற குரூப் 4ல் இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வருஷம் கேட்கல. ஸோ அடுத்த வருஷம் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். இந்த டாப்பிக்கில் நம்ம கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு இடத்த மட்டும் பிளாங்காக விட்டுருப்பாங்க. இங்கே ஃபில்அப் பண்ணியிருக்கு, பட் பிளாங்காக விட்டுருப்பாங்க. அந்த பிளாங்காக இருக்கிற இடத்துல எந்த சொல் வரும் அப்படின்னு நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து இவங்க சில சொற்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஆப்ஷன்லேயும் சொற்கள் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது பாருங்கள், நான் காட்டிற்கு சென்றேன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து இங்கே பிளாங்காக விட்டுருப்பாங்க. சரிங்களா? இங்கே எம்டியாக விட்டுட்டு புலியை பார்த்தேன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நாம் இங்கே எந்த வார்த்தையை போடலாம்? இப்போ நான் காட்டிற்கு சென்றேன், அதனால் புலியை பார்த்தேன் அப்படின்னு போட்டு அந்த சென்டென்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். அதே மாதிரி தான் இதுவும். மாலை நேரம் முடியும் டேஷ் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து வரைன்னு போட்டால் கரெக்டாக வந்துடும். மாலை நேரம் முடியும் வரை விளையாடுவேன் அப்படின்னு போட்டால் சென்டென்ஸ் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா, தேர்வு முடிந்த பின்பு சுற்றுலா செல்லும். இந்த இடத்த எம்டியாக விட்டுருவாங்க. இந்த பின்புங்கிற வார்த்தை இருக்காது. இங்கே என்ன வார்த்தை வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி போடணும். இது பார்த்தீங்கன்னா சிம்பிளான டாபிக் தான். சரிங்களா? நமக்கு பேசிக் நாலேஜ் இருந்தாலே இந்த டாப்பிக்லேருந்து கேட்குற கொஷினுக்கெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் இந்த டாப்பிக்லேருந்தும் இந்த 2025 குரூப் 4ல் கொஷின் கேட்கல. ஸோ நெக்ஸ்ட் குரூப் 4ல் கண்டிப்பாக கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள், பொருள் தரும் ஓர் எழுத்து. ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதுதான் இஷ்டத்துக்கு எடுத்திருக்காங்க. சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப அர்ஜெண்ட்டாக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கொடுத்த டாப்பிக்கே திரும்ப திரும்ப நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்துக்கே வந்து பொருள் தரா மாதிரி நிறைய எழுத்துக்கள் இருக்குது. நன்னூலில் அந்த மாதிரி 42 எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில தமிழறிஞர்கள் வந்து ஒரு 70 எழுத்து வரைக்கும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, ஆங்கிறது பசுவை குறிக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஈங்கிறது கொடு அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். அதேமாதிரி ஈங்கிறது அந்த ஒரு உயிரினம் இருக்குது இல்லையா? அதையும் குறிக்கும். தைங்கிறது மாதத்தை குறிக்கும். அதே மாதிரி நம்ம தைக்கிறோம்ல, ட்ரெஸ் எல்லாம் தைக்கிறோம் இல்லையா? அதையும் குறிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, தீ நெருப்பு. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இதான். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அதனால் இதை அப்படியே விட்டுறலாம். அடுத்த டாபிக் பார்க்கலாம். அடுத்து பாருங்க, பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக அப்படின்ட்டு ஒரு டாபிக் இருக்குது. இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அதை அப்படியே வந்து உல்டாவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பாருங்கள், கமலம், கஞ்சம், முளரி, பங்கயம். ஸோ இந்த சொற்கள் எல்லாமே தாமரையை குறிக்கும். சரிங்களா? அப்போ பாருங்கள், 1, 2, 3, 4 இந்த 4 சொல் வந்து தாமரைங்கிற ஒரே அர்த்தத்தில் வரும். ரைட்டுங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா, இப்போ நம்ம திங்கள், மதி, இந்து அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? இது எல்லாத்துக்குமே என்ன அர்த்தம் வரும்? நிலவுங்கிற அர்த்தமும் வரும். இந்த 3க்குமே நிலவுங்கிற அர்த்தமும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதான் இது.
திரும்ப திரும்ப அப்படியே வேறு வேறு மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம கொஷின் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 33வது கொஷின் பாருங்கள். கோரல் கொள்ளுதல் போன்ற பொருட்களை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிக. அதாவது ஒரு சொல், அடுதல்ங்கிற ஒரு சொல் கோரல் கொள்ளுதல்னு நிறைய பொருளை கொடுக்குது. சரிங்களா? அதான் அவங்க எங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ 1, 2, 3, 4 இந்த 4 சொல்லும் தாமரைங்கிறத குறிக்கும் அப்படிங்கிற மாதிரி வரும். இதெல்லாம் வந்து நம்ம டிக்ஷனரி தான் படித்தாகணும். ஸோ நான் வந்து இதை பற்றி தனியாக சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். இந்த டாபிக் வந்து கொஞ்சம் சிம்பிள் தான். பட் அவங்க கொஷின் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. சிம்பிளாக கேட்டால் சிம்பிளாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அவங்க எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு கொஞ்சம் இது டஃப்பாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ இதுலேருந்து கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸ் ஒன்று கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த சென்டென்ஸில் இருக்கிற வேர்ட்ஸை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்படி மாறி இருக்கிற வேர்டை வந்து நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா, ஒரு புகழ்பெற்ற ஒரு தொடர் ஒன்று இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு இருக்கும். இதுக்கான அர்த்தம் யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? யாதும் ஊரே யாவரும் கேளீருங்கிற இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே. இப்போ இது வந்து கரெக்டாக இருக்குது. யாதும் ஊரே யாவரும் கேளீருங்கிறது ஒரு கரெக்டான சொற்றொடர். நமக்கு கொஷினில் என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் இருக்கிற வேர்டை வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு யாவரும் யாதும் கேளீர் ஊரே அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மாற்றி கொடுத்துட்டு இதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்கலாம். இதை நம்ம எப்படி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும்? இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். இந்த யாதும்ங்கிறது ஃபஸ்ட்டு வரணும், ஊரேங்கிறது 2வதாக வரணும், யாவருங்கிறது 3வதாக வரணும், கேளீருங்கிறது 4வதாக வரணும். இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி கொடுக்கலாம், இல்லைனா இதை வேறு மாதிரி கூட கொடுக்கலாம். ஊரே கேளீர் யாதும் யாவரும் அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டான சென்டென்ஸ் இருக்கும், அதை கொடுக்காம நமக்கு இந்த மாதிரி மாற்றி கொடுத்துருவாங்க. நாம் வந்து இதை படிச்சிருந்தோன்னா, இதை நம்ம கரெக்டாக படித்து வச்சுருந்தோன்னா, இதை பார்த்தது நமக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும் எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்ட்டு. அதை வச்சு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இப்போ இப்படி கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து யாதும் வரணும், அடுத்து இந்த ஊரேங்கிறது 2வதாக வரணும், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேளீருங்கிறது 4வது லாஸ்ட்டாக போயிடும், யாவருங்கிறது 3வதாக வரும். ரைட்டுங்களா? ஸோ இவ்வளோ தான். இதிலிருந்து கொஷின் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்ட்டு பார்த்துருந்தோம். 9வது கொஷின் பாருங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து தப்பாக இருக்குது. சரிங்களா? இதில் வந்து வேர்ட்ஸ் வந்து இடம் மாறி இருக்குது. இதை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. இதை நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணோன்னா பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு வரும். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக்கில் செய்யுள் பகுதியில் கலித்தொகைன்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டில் இந்த லைன் இருக்கும். அப்போ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்யுள் பகுதி கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் கொஞ்சம் முக்கியமான செய்யுள் படிச்சுக்கிட்டோன்னா போதும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா திருக்குறள்லேருந்து கேட்பாங்க. சரிங்களா? ஒரு திருக்குறளில் இருக்கிற வார்த்தைகளை இடம் மாற்றி கொடுத்துட்டு அதை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி கொஞ்சம் புகழ்பெற்ற தொடரை கொடுத்து அதை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. கொஞ்சம் டஃப்பாக கேட்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா, நம்ம படிச்சிருக்காத நம்ம ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு படிக்காமல் விட்டுருப்போம் இல்லையா? அந்த மாதிரியான சொற்றொடரை பிடிச்சி கேட்டு வச்சுருவாங்க. சரிங்களா? பட் நம்ம இதை மேனேஜ் பண்ணிடலாம். நம்ம படித்து பார்த்தாலே நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். அதனால் இது ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சிம்பிள் தான். ரைட்டுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா தொடர் வகைகள். செய்வினை, செயல்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த தன்வினை பிறவினைனா என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபஸ்ட்டு தன்வினைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு செயலை செய்கிறோம், அந்த செயலுடைய பலன் வந்து நமக்கே கிடச்சிதுன்னா அது தன்வினை. இப்போ உதாரணத்துக்கு நான் கற்றேன்னு இருக்குன்னு வச்சுப்போம். நான் திருக்குறள் கற்றேன்னே வச்சுப்போமே. நான் திருக்குறள் கற்றேன். என்ன அர்த்தம்னா திருக்குறள் படித்தேன்னு அர்த்தம். இப்போ திருக்குறள் படிக்கிறதுனால அதோடைய பலன் வந்து எனக்கு தான் கிடைக்கும். ரைட்டுங்களா? திருக்குறள் படிக்கிறது மூலமாக 4 நல்ல விஷயத்தை நான் கற்றுப்பேன்.
அப்போ நான் செய்கிற செயலுடைய பலன் வந்து எனக்கே கிடைக்கிது. இந்த மாதிரி இருந்தால் அது வந்து தன்வினை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுலேயே இருக்கும் சரிங்களா, அந்த பேர்லேயே இருக்கும் தன்வினை. நான் செய்கிற வினையுடைய பலன் வந்து எனக்கே கிடைக்கிது, அதான் தன்வினைங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிறவினை. பிறவினைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு செயலை செய்வேன், ஆனால் அதோடைய பலன் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தவங்களுக்கு கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் திருக்குறள் கற்றேன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் திருக்குறள் கற்பித்தேன்னு இருக்குன்னு வச்சுருப்போம். சரிங்களா, நான் திருக்குறள் கற்பித்தேன்னு இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து திருக்குறளை வேற யாருக்கும் சொல்லி கொடுக்குறேன். அப்போ அதோடைய பலன் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு போய் சேருது. அவங்க திருக்குறளை கற்றுக்கிறாங்க, அவங்க 4 நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நாம் செய்கிற செயலுடைய பலன் நமக்கே கிடைச்சா அது தன்வினை. நாம் செய்கிற செயலால் வேற யாருக்காவது பலன் கிடைச்சதுன்னா அது வந்து பிறவினை. அவ்வளோதான் வித்தியாசம். இது ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் இதில் என்ன ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது கான்ட்ராடிக்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தன்வினையும் செய்வினையும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியே இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து நான் கிளாஸ் எடுக்கும்போது தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு சும்மா இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து செய்வினை செயல்பாட்டு வினைனா என்னன்னு பார்க்கலாம். இப்போ செய்வினைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துப்போம். நான் மரம் வெட்டினேன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். இல்லைனா நான் மரத்தை வெட்டினேன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். நான் மரத்தை வெட்டினேன். ரைட்டுங்களா? இப்போ இதில் இந்த நானுங்கிறது பார்த்தீங்கன்னா எழுவாய்ன்னு சொல்லுவோம். இந்த மரத்தைங்கிறத வந்து செயல்படு பொருள் அப்படின்னு சொல்லுவோம். வெட்டினேனுங்கிறத பயனிலை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இந்த ஆர்டரில் ஒரு சென்டென்ஸ் இருந்ததுன்னா அதை செய்வினை அப்படின்னு சொல்லுவோம். எழுவாய் செயல்படு பொருள் பயனிலை, இந்த ஆர்டரில் ஒரு சென்டென்ஸ் இருந்ததுன்னா அது செய்வினை. இப்போ இதே சென்டென்ஸை நம்ம வேறு விதமாகவும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயல்படு பொருளில் இருக்கிற இந்த ஐயை தூக்கிட்டு மரம் அப்படின்னு எழுதிடலாம். சரிங்களா? இந்த மரத்தைங்கிறது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரம் ப்ளஸ் ஐ இந்த ரெண்டும் சேர்ந்து தான் மரத்தை அப்படின்னு வந்திருக்கும். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஐயை தூக்கிடுறேன், தூக்கிட்டு மரம் மட்டும் எழுதிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கா எழுவாய், இது கூட வந்து நான் இன்னொரு வேற்றுமை உருபை சேர்க்குறேன், ஆளுங்கிற வேற்றுமை உருபை சேர்க்குறேன். நான் ப்ளஸ் ஆளுங்கிறத என் ஆள் அப்படின்னு எழுதலாம். இப்போதைக்கு சும்மா பார்த்துக்குவாங்க, நான் கிளாஸ் எடுக்கும்போது நல்லா டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம நார்மலாக வந்து ரீசனிங் கிளாஸ், பாலிட்டி கிளாஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா, அதில் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேனோ அந்தளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு சிலபஸில் என்ன இருக்குன்னு புதுசாக படிக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதனால் இப்போதைக்கு இதை ஜஸ்ட் பார்ட் மட்டும் வச்சுக்கோங்க. மரம் என்னால், இந்த வெட்டினேனுங்கிறதுக்கு அதுக்கு பதிலாக வெட்டப்பட்டது அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா அர்த்தம் ஒன்று தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் மரத்தை வெட்டினேன், நான் வந்து ஒரு மரத்தை வெட்டியிருக்கேன். மரம் என்னால் வெட்டப்பட்டது, இதுவும் சேம் தான், ஆனால் நம்ம வேறு விதமாக சொல்கிறோம் அவ்வளோதான். ஸோ இப்படி சொல்லும்போது அதை செய்வினை அப்படின்னு சொல்லுவோம். அதே மரம் என்னால் வெட்டப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது இதை செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்வினையில் ஃபஸ்ட்டு எழுவாய் இருக்கும், அடுத்து செயல்படு பொருள் இருக்கும், அடுத்து பயனிலை இருக்கும். இது செயல்பாட்டு வினையாக மாறும்போது இந்த செயல்படு பொருளில் இருக்கிற இந்த ஐ கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகி இந்த செயல்படு பொருள் வந்து இங்கே எழுவாயாக மாறிடும். சரிங்களா? செயல்படு பொருள் எழுவாயாக மாறிடும். அதே மாதிரி இந்த எழுவாய் கூட ஆள் சேர்ந்து வந்துடும். எழுவாய் நான் இருக்கா, நான் ப்ளஸ் ஆள் என்னால்னு வந்துடும். அடுத்து இந்த பயனிலை கூட பெரு, பெற்றது, படு, பட்டது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை சேர்ந்து வந்துடும். பெரு, பெற்றது, படு, பட்டது. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் சேர்ந்து வரும். இதெல்லாம் ஸ்கூல் புக்லேயே சூப்பராக கொடுத்துருக்காங்க, தெளிவாகவே இருக்குது. அதை நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இதுலேருந்து கொஷின் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 27வது கொஷின் பாருங்கள். பிறவினை தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ தான் சொன்ன பிறவினை தொடர்னா என்னென்னா, நாம் செய்கிற செயலுடைய பலன் வந்து மற்றவங்களுக்கு போய் சேர்ந்ததுன்னா அது வந்து பிறவினை தொடர். இப்போ இதில் பாருங்கள், அன்பு பாடல் பாடினான், கவின்மொழி திருக்குறள் கற்றால், அடிகள் மறை ஓதினான். சரிங்களா? இதெல்லாமே அவங்களே செஞ்சுக்கிறாங்க, அவங்களுக்கு தான் அவருடைய பலன் கிடைக்கும். ஆனால் அரசன் மாலை அணிவித்தானுங்கிறது வேறு யாருக்கோ பண்ணுறான். சரிங்களா? அரசன் வந்து மாலையை வேறு யாருக்கோ போடுறான். ஸோ அப்போ இதுதான் இதுக்கான ஆன்சர். இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ அதனால் சிம்பிளாக முடிச்சிடும். அடுத்து இந்த கொஷின் பாருங்கள், எவ்வகை வினை என்பதை கண்டறிக.
இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து செய்வினை செயல்பாட்டு வினையாக மாறும்போது நிகழும். இதை வந்து நான் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. சரிங்களா? அதனால் ஜஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. செய்வினை செயல்பாட்டு வினையிலிருந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் அதுக்கு வருஷம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து செய்வினை கொடுத்துட்டு அதை செயல்பாட்டு வினையாக மாற்ற சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் எது செய்வினைன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. பட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. ஸ்கூல் புக்கில் உள்ளதை நம்ம தெளிவாக படித்தாலே போதும். ஆனால் நான் சொன்ன மாதிரியே அதை புரிஞ்சுக்கிட்டு யார் தெளிவாக படிச்சிருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? மற்றவங்க இந்த கொஷினை பார்த்தவொடனேவே கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க. சில பேர் கொஷினை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன் பார்க்கும்போது ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பாங்க. நான் அப்படி தான் கெஸ் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் இந்த கொஷினை மட்டும் படிக்கும்போது எனக்கு இதுக்கு என்ன சொல்கிறது கரெக்டாக எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷனை பார்க்கும்போது தான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னே புரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். எதுக்காக இதை சொல்கிறேன்னா நம்ம ஸ்கூல் புக்கை வந்து கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருமைப்பன்மை பிழையறிந்து சரியான தொடரறிதல். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தமிழ் சிலபஸில் ஒரே டாபிக் வந்து நிறைய இடத்துல வருது. அந்த மாதிரி தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அவன்னு வந்தால் சென்றான் அப்படின்னு வரணும். அவர்கள்னா சென்றார்கள் அப்படின்னு வரணும். இப்போ இதுவே அவன் சென்றார்கள் அப்படின்னு கொடுத்துருந்தா அது தப்பு. ஸோ இது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். அதே டாபிக் தான் திருப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்த டாபிக் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மரபு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திணை மரபு அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். இதில் இந்த திணைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் உயிரினங்களை வந்து உயர்திணை அக்ரிணை அப்படின்னு 2ஆக பிரிச்சிருப்பாங்க. மனிதர்கள் வந்து இந்த உயர்திணை கீழே வந்துடுவாங்க. மனிதர்கள் மட்டும் இந்த உயர்திணை கீழே வந்துடுவாங்க. மனிதர்கள் தவிர மற்ற உயிரினங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பறவைகள், விலங்குகள், தாவரங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்ரிணை கீழே வந்துடும். ஸோ இந்த டாபிக் வந்து கொஞ்சம் சிம்பிள் தான். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுலேருந்து கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொற்றொடர் ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த சொற்றொருடைய பிகினிங்கில் வந்து இந்த மாதிரி உயர்திணை இல்லைன்னா அக்ரிணையில் ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க. சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அம்மாங்கிறது இருக்குது. அம்மாங்கிறது உயர்திணை. இங்கே மாடுகள்னு இருக்குது. மாடுகள்ங்கிறது அக்ரிணை. ரைட்டுங்களா? ஸோ அப்போ இதை வந்து நம்ம எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபஸ்ட் இருக்கு இல்லையா? இந்த வேர்டை வந்து நம்ம எழுவாய்ன்னு சொல்லுவோம். இந்த சொற்றொடருடைய கடைசியாக இருக்குது இல்லையா? அந்த வார்த்தையை வந்து நம்ம பயனிலை அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 வார்த்தை தான் இருக்குது. இதில் கடைசியாக இருக்கிறது இந்த வார்த்தை. சரிங்களா? ஸோ இந்த வந்தது நனைந்ததுன்னு இருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம பயனிலை அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஒரு சென்டென்ஸ் நான் சென்டென்ஸ்னே சொல்லிடுறேன். ஒரு சென்டென்ஸுடைய பிகினிங்கில் வந்து உயர்திணை இருந்ததுன்னா அது முடியும் போதும் உயர்திணை சொல்லு தான் இருக்கும். அதே மாதிரியே பிகினிங்கில் அக்ரிணை இருந்ததுன்னா முடிகிற இடத்துலையும் அக்ரிணை சொல் தான் இருக்கணும். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள் அம்மாங்கிறது உயர்திணை, ஆனால் வந்ததுங்கிறது அக்ரிணை. இப்போ நம்ம ஆடு மாடுனா அதை வந்ததுன்னு சொல்லலாம். ஆடு வந்தது, மாடு வந்தது, பூனை வந்தது, இந்த மாதிரி விலங்கினங்கள் இல்லை பறவைகளை கூட சொல்லலாம். காக்கா வந்தது, கிளி வந்தது அப்படின்ட்டு பறவைகளையும் வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அம்மாங்கிறது உயர்திணை. அம்மாவை வந்தால் அப்படி இல்லைன்னா வந்தார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஒரு மரியாதை நிமித்தமாக சொன்னால் வந்தார் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நார்மலாக சொல்கிறதுனா வந்தால் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உயர்திணை சொல் இருக்குது, இங்கே அக்ரிணை சொல் இருக்குது. சரிங்களா? உயர்திணையில் ஸ்டார்ட் ஆனால் உயர்திணையில் தான் முடியணும். ஸோ அம்மா வந்தால் இல்லைன்னா அம்மா வந்தார் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதை நம்ம பெருசாக படிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதேமாதிரி இங்கே பாருங்கள் மாடுகள் நனைந்தது அப்படின்ட்டு இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுவும் அக்ரிணை தான், இதுவும் அக்ரிணை தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மாடுகள்னு இது பன்மையில் இருக்குது. சரிங்களா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நனைந்ததுங்கிறது ஒருமை. ஒரு மாடாக இருந்ததுன்னா நம்ம நனைந்தது அப்படின்னு சொல்லலாம். மாடு நனைந்தது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா மாடுகள்னு கொடுத்துருக்காங்க, பன்மையில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எழுவாய் வந்து பன்மையில் இருக்குது, ஆனால் இந்த பயனிலை அதாவது இந்த கடைசி வார்த்தை வந்து ஒருமையில் இருக்குது. ஸோ இங்கே பன்மையில் இருந்தால் இங்கேயும் பன்மையில் தான் இருக்கும். இப்போ மாடுகள்னு வந்ததுனால நனைந்தன அப்படின்னு நம்ம போகணும். ஸோ இதெல்லாம் சிம்பிள் தான். சரிங்களா? அதனால் நான் ஒரே ஒரு டைம் கிளாஸ் எடுத்தனா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போதைக்கு வந்து சும்மா மேலோட்டமாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரைட்டுங்களா?
ஜஸ்ட் உங்களுக்கு புரியணும், சிலபஸில் இதெல்லாம் இருக்குன்னு புரியணுங்கிறதுக்காக மேலோட்டமாக தான் சொல்கிறேன். கிளாஸ் எடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லி கொடுத்துருவேன். அதனால் நீங்கள் ஒரே ஒரு டைம் கிளாஸ் கவனிச்சிங்கன்னா போதும், இதெல்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்து அதே மாதிரி பாருங்கள், இப்போ நம்ம பார்த்தது திணை மரபு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பால் மரபு. சரிங்களா? தமிழை பொறுத்த வரைக்கும் உயிரினங்களை வந்து 5 பால்களாக பிரிச்சிருப்பாங்க. ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்னு 5 பால்களாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ ஆண் பாலில் ஒரு வேர்டு ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா அது ஆண் பாலில் தான் முடியணும். அவன் வந்ததுன்னு இருக்குது. ஆக்சுவலாக இப்படி வரக்கூடாது, அவன் வந்தான் அப்படின்னு வரணும். அதே மாதிரி அவள் வந்ததுன்னு இருக்குது. அவளுங்கிறது ஒரு பெண் பால், அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவள் வந்தாள் வந்தாள் அப்படின்னு தான் முடியணும். அடுத்து பலர்பால்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களோ பெண்களோ ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் இருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம பலர்பால் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரே ஒரு ஆணை பற்றி சொன்னால் அது ஆண் பால், ஒரே ஒரு பெண்ணை பற்றி சொன்னால் அது பெண் பால். இதே பல ஆண்கள் பல பெண்களை பற்றி சொன்னால் அது பலர்பால். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், அவர்கள் வந்தார்னு இருக்குது. ரைட்டுங்களா? அவர்கள்ங்கிறது பன்மை, ஆனால் வந்தாருங்கிறது ஒருமை. இப்போ அவர் வந்தார் அப்படின்னா அது கரெக்ட். அவர் வந்தார் அப்படின்னு இருந்தால் அது கரெக்ட். ஏன்னா அவருங்கிறது ஒருமை தான், வந்தாருங்கிறது ஒருமை தான். இங்கே அவர்கள்னு இருக்குது, இது பன்மை, வந்தாருங்கிறது ஒருமை. ஸோ ஒரு பன்மையும் ஒருமையும் சேர்ந்து வந்திருக்கு, இது தப்பு. அப்போ கரெக்டானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு வரணும். ஸோ அடுத்து ஒன்றன் பால்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பறவையோ விலங்கையோ, ஐ மீன் ஒரே ஒரு பறவையோ ஒரே ஒரு விலங்கையோ பற்றி நம்ம சொன்னோம்னா அது ஒன்றன் பால். அது வந்தது அப்படின்னு வரணும். சரிங்களா? அது வந்தன அப்படின்னு வரக்கூடாது, அது வந்தது. இந்த அதுங்கிறது எதுவாக வேணாலும் இருக்கலாம். பூனை, எலி, கிளி, நாய், குரங்கு, பசு, இந்த மாதிரி ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு விலங்கினம் இல்லை ஒரு பறவை இனத்தை பற்றி நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒன்றன் பாலுங்கிறது. ஒரே ஒரு விலங்கினம் இல்லை பறவை இனத்தை பற்றி நம்ம சொல்கிறது ஒன்றன் பால் அப்படிங்கிறது. இதே பல பறவைகள் பல விலங்குகள் இதை பற்றி சொன்னோன்னா அது வந்து பலவின் பால். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், பறவைகள், பறவைனா அது ஒருமை, வெறும் பறவைன்னு இருந்ததுன்னா அது ஒன்றன் பாலில் வரும். சரிங்களா? இங்கே பறவைகள்னு பல பறவைகளை குறிக்குது. ஸோ இது வந்து பலவின் பால். இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் இப்போ பார்த்துக்கோங்க, நம்ம கிளாஸ் எடுக்கும்போது நான் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். ஸோ அப்போ பாருங்கள், இங்கே பறவைகள் அப்படின்னு பன்மையில் வந்திருக்கு, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பறந்தனர் அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? ஆக்சுவலாக பறந்தனருங்கிறது வந்து மனிதர்களை சொல்லலாம், மனிதர்கள் பறக்க மாட்டாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா உயர்திணைக்குரிய ஒரு சொல். இது பறந்தனர் அப்படிங்கிறது உயர்திணைக்குரிய ஒரு சொல். ஆனால் அங்கே பறவைகள்ங்கிறது வந்து அக்ரிணை. ரைட்டுங்களா? அப்போ ஒரு அக்ரிணையும் உயர்திணையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வரக்கூடாது, பறவைகள் பறந்தன அப்படின்னு தான் வரணும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த திணை மரபு பால் மரபு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இதெல்லாம் பெருசாக ப்ராக்டிஸ் பண்ணவும் அவசியம் இல்லை, பெரிய அளவில் இது சம்மந்தமாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் படிக்கவே இல்லைனா கூட ஸ்ட்ரைட்டாக எக்ஸாமில் போய்ட்டு இதுக்கெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு சிம்பிளான டாபிக் தான். சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து நமக்கு கொஷின் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா திணை மரபுலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. 47வது கொஷின் பாருங்கள், அக்ரிணை தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் பாருங்கள், இந்த மலர்களுங்கிறது மட்டும்தான் அக்ரிணை. சரிங்களா? மக்களுங்கிறது உயர்திணை, மாணவர்கள் உயர்திணை, ஆசிரியர்கள் உயர்திணை, மலர்கள் மட்டும்தான் அக்ரிணை. ஸோ இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். அதே மாதிரி இவங்க பால் மரபுலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 67வது கொஷின் பாருங்கள், கூற்று யானைகள் விரைந்து ஓடியது அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக என்ன வந்திருக்கணும், யானைகள் விரைந்து ஓடின அப்படின்னு வந்திருக்கணும். காரணம், யானைகள் என்ற பலவின் பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன் பால் விகுதியே இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தப்பு. ஏன்னா பலவின் பால் பெயராக இருந்தால் பலவின் பால் விகுதி தான் வரணும். சரிங்களா? இவங்க ஒன்றன் பால் விகுதி வரணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக தான் கேட்பாங்க. இந்த கொஷின்லாம் வந்து நீங்கள் படிச்சுட்டு போகணுன்னே அவசியம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக போய் எக்ஸாம் எழுதுனா கூட நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அந்தளவுக்கு ஈஸியான கொஷின் தான் இது. அடுத்த டாபிக் பார்க்கலாமா? அடுத்து பார்த்தீங்கன்னா காலம்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா 3 விதமான காலங்கள் இருக்கும். முக்காலம் அப்படின்னு சொல்லுவோம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு 3 காலங்கள் இருக்கும். இப்போ இறந்த காலம்னா என்னன்னா, நாம் வந்து நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னா அது இறந்த காலம்.
இப்போ நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னா அது நிகழ்காலம். நடக்க போகிற விஷயத்தை பற்றி பேசணும்னா அது எதிர்காலம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், இது எக்ஸாம்பிள்ஸ் வந்து நேற்றும் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். இது கரெக்டா அப்படின்னா இது தப்பு. ஏன்னா நேற்றுங்கிறது முடிஞ்சு போனது. ரைட்டுங்களா? ஆனால் மழை பெய்யும்ங்கிறது நடக்க போகிறது. ரைட்டுங்களா? மழை பெய்யும், நாளைக்கு மழை பெய்யும் அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம். நேற்று மழை பெய்யும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அது கரெக்டாக எப்படி நம்ம சொல்லியிருக்கணும்னா, நேற்று மழை பெய்தது அப்படின்னு தான் சொல்லணும். ரைட்டுங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு இறந்த கால சொல் இருக்குது. ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எதிர்கால சொல் இருக்குது. அப்போ இறந்த காலமும் எதிர்காலமும் சேர்ந்து ஒரே சென்டென்ஸில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வராது. அப்போ கரெக்டாக எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். நேற்று மழை பெய்தது அப்படின்னு தான் வரணும். அடுத்து அதே மாதிரி பாருங்கள், நேற்று வருவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. ஏன்னா நேற்றுங்கிறது இறந்த காலம், வருவேன்ங்கிறது எதிர்காலம். நான் நாளை வருவேன் அப்படின்னு வேணால் சொல்லலாம். இல்லைனா நான் அடுத்த மாதம் வருவேன்னு சொல்லலாம். நான் அடுத்த வருடம் வருவேன் அப்படின்லாம் சொல்லலாம். பட் நேற்றுங்கிறது முடிஞ்சு போனது. ரைட்டுங்களா? ஸோ அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இறந்த காலமும் எதிர்காலமும் சேர்ந்துருக்கு. இந்த மாதிரி வரக்கூடாது. இது கரெக்டாக எப்படி வரணும்னா நேற்று வந்தேன் அப்படின்னு வந்திருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நேரடியாக போயிட்டு எக்ஸாமில் எழுதிடலாம். அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ரைட்டுங்களா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், இதுலேருந்து கொஷின் பார்த்துடலாம். இப்போ இந்த காலத்திலேருந்து நமக்கு என்ன கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஷின் பாருங்கள், பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. இதில் பாருங்கள், கண்ணன் நேற்று வருவான். ரைட்டுங்களா? நேற்றுங்கிறது இறந்த காலம், வருவானுங்கிறது எதிர்காலம். ஸோ ரெண்டும் சேர்ந்து வரக்கூடாது, தப்பு. அன்பு நாளை வந்தான். நாளைங்கிறது என்னது? எதிர்காலம். சரிங்களா? ஆனால் வந்தானுங்கிறது இறந்த காலம். ஸோ இதுவும் தப்பு தான். கவின்மொழி வருவாள். ஸோ இது வந்து எதிர்காலம். ரைட்டுங்களா? ஆனால் அது வந்து இவங்க என்ன கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நிகழ்காலம் தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது கரெக்டு தான். சரிங்களா? கவின்மொழி வருவாளுங்கிறது ஓகே தான். இது கரெக்டான ஒரு சொற்றொடர் தான். ஆனால் நம்ம கொஷினில் கேட்டிருக்கிறது நிகழ்காலம் தான் கேட்டிருக்காங்க. அதுவும் பிழையற்ற நிகழ்காலம்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னா இதுதான் கரெக்டு. பூமி சுழல்கிறது. இப்போ பூமி சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. ஸோ இது வந்து நிகழ்காலம். இதுதான் இதுக்கான சரியான விடை. இதுவும் சரிதான். இந்த சொற்றொடர் சரிதான். ஆனால் இது எதிர்காலத்தில் இருக்குது. ரைட்டுங்களா? நம்ம கேட்டிருக்கிறது நிகழ்காலத்தில் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ அடுத்து பார்க்கலாமா? இளமை பெயர். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மனிதர்கள், அதுக்கப்புறம் விலங்குகள், பறவைகள் இதோட குட்டிகளுக்கெல்லாம் கரெக்டாக என்ன பேர் அப்படிங்கிறத நம்மக்கிட்ட கேட்பாங்க. அதாவது எக்ஸாமில் கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம நார்மலாக வந்து புலிக்குட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது வந்து தப்பு. புலியோட குட்டியை வந்து நாம் பறல் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? புலி பறல் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அதே மாதிரியே சிங்க குட்டிராணி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? சிங்க குட்டி மாதிரி இருக்கான், சிங்க குட்டி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? இதுவும் தப்பு. ஏன்னா சிங்க குட்டியை வந்து நாம் குருளை அப்படின்னு தான் சொல்லணும். சிங்க குருளை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஆடோட குட்டியை வந்து நம்ம குட்டினே சொல்லலாம். அதே மாதிரி பசுவோட குட்டியை வந்து நம்ம கன்று அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விலங்கு அப்புறம் ஒவ்வொரு பறவையுடைய இளமை பெயரை வந்து கொஷினாக கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒலிமரபு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சது தான். இப்போ நம்ம நார்மலாக ஏன் நாய் கத்துது அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது தப்பு. நாய் கத்துது அப்படின்னு சொல்லக்கூடாது. நாய் குரைத்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரியே வினை மரபு பாருங்கள். இப்போ சோறு சாப்பிடுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அது தப்பு. சோறு உண் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி சோறு தின்னுன்னு சொல்கிறோம்ல, அப்படின்னு சொல்லக்கூடாது. சோறு உண்ணு அப்படிங்கிறது தான் கரெக்டு. இப்போ பழமாக இருந்தால் அதை வந்து நம்ம தின் அப்படின்னு சொல்லலாம். பழம் தின் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியே தண்ணி சாப்பிடு அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? கொஞ்சம் தண்ணி சாப்பிடுன்னு சொல்கிறோம்ல, அதுவும் தப்பு. தண்ணீரை வந்து குடின்னு தான் சொல்லணும். அப்புறம் நைட்டில் பால் சாப்பிட்டுட்டு படு, இல்லை பால் குடிச்சிட்டு படு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுவும் தப்பு. பால்னு வந்தால் பருகுன்னு தான் வரணும். பால் பருகு அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். சோறு சாப்பிடுன்னு சொல்லுவோம், பால் குடின்னு சொல்லுவோம், பழம் சாப்பிடுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கரெக்டான தமிழ் படி பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுகிறதெல்லாம் தப்பு தான். சோறுனா உண்ணுன்னு வரணும், பழம்னா தின்னுன்னு வரணும், தண்ணீரை குடின்னு சொல்லணும், பால் பருகுன்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் வந்து கரெக்டு. இதை தான் நமக்கு கொஷினாக கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து ஃபைனலாக பாருங்கள் தொகை மரபு.
அதாவது இப்போ குரூப் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து மனிதர்கள் ஒரு குரூப்பாக இருந்தாங்கன்னா அதை வந்து கூட்டம்னு சொல்லணும், சரிங்களா? இதுவே ஆடு வந்து ஒரு குரூப்பாக இருந்ததுன்னா அதை வந்து ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விலங்கினங்களுடைய குரூப்புக்கும் ஒரு பெயர் இருக்குது. அதை பற்றி படிக்கிறது தான் அந்த தொகை மரபு அப்படிங்கிறது. இப்போ இதிலிருந்து கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ 43வது கொஸ்டின் பாருங்க. மரபு தொடரை தேர்ந்தெடு. காட்டில் சிங்கம் டேஷ் யானை டேஷ்னு இருக்கா. ஸோ காட்டில் சிங்கம் முழங்கும்னு வரும், யானை பிளிருன்னு வரும். ஸோ இது வந்து இந்த ஒளி மரபு இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே வரும். ஸோ சிங்கம் கத்துறத வந்து நாம் சிங்கம் முழங்கும் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரியே யானை கத்துறத யானை பிளிரும் அப்படின்னு சொல்லணும், சரிங்களா? ஸோ நம்ம நார்மலாக சிங்கம் கத்துது யானை கத்துது அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து தப்பு. சரியான சொல் பார்த்தீங்கன்னா சிங்கத்துக்கு முழங்கும், யானைக்கு பிளிரும், ரைட்டுங்களா? ஸோ இது ஒன்று. அதே மாதிரியே இன்னொரு கொஷின் ஒன்று இதுலேருந்து கேட்டிருந்தாங்க. இந்த கொஷின் பாருங்க. விலங்குகள் அதோட இளமை பெயர். இது பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் கீழே கேட்டிருக்காங்க. இளமை பெயர்னு இருக்கு இல்லையா, இந்த டாபிக் கீழே கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே வந்து டிஸ்கஸ் பண்ணது தான். இந்த கொஷினே வந்து கொஞ்சம் தப்பாக தான் இருந்தது. பட் இந்த இந்த இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது. முதலைனா பார்ப்பு அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கில் இருக்குது. அதே மாதிரி இந்த மீனுனா சினைங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் மீன் சமைக்கும்போது அதை பற்றி சொல்லி ஒரு எக்ஸாம்பிளோட இதை சொல்லியிருப்பேன். ஸோ அதை வச்சு தான் இந்த கொஷினுக்கு நான் ஆன்சர் பண்ணினேன். அண்ட் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம இதோட முடிச்சுப்போம். இன்னும் கொஞ்சம் டாபிக் இருக்குது, அதை வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.